சென்னையில் பல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி, பூந்தமல்லியில் உள்ள தனியார் பள்ளி, பெரம்பலூர், எழும்பூர், பூந்தமல்லியில் சனா குழுமத்திற்கு சொந்தமான பள்ளிகள், சாந்தோம் மேல்நிலைப் பள்ளி, கோபாலபுரம் டிஏவி பள்ளிகள், செட்டிநாடு வித்யாசவரம் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் சென்னையின் பல தனியார் பள்ளிகளுக்கு அடையாளம் தெரியாத நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதனால் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சில பள்ளிகள் சார்பில் மாணவ மாணவிகளின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் பதறி அடித்து பள்ளிகளுக்கு சென்ற பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அவசரமாக வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சில பள்ளிகளுக்கு அரை நாள் விடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் சென்னை காவல்துறையினர் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மின்னஞ்சல் மூலம் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாம் டெக்னிக் இருக்கு. இவ கூட படிக்கிற பையனோட பேரண்ட் போன் பண்ணாங்க. இது மாதிரி ஸ்கூல்ல பாம் வச்சிருக்காங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு எதுவுமே தெரியும் சொல்லி நியூஸ் ஆன் பண்ணோன்னே எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சாங்க. நீ எதுக்கு நியூஸ் பாத்துக்க போய் ஃபர்ஸ்ட் பிள்ளைய கூட்டா, நீங்க வந்தா ஃபர்ஸ்ட் 5வது வரை படிக்கிற பசங்க தான் நான் வெளியில விடுவேன்னாங்க. அப்ப 6வது வந்து 12வது வரைக்கும் படிக்கிற பசங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையான்னு சொல்லி இப்ப நம்ம எனக்கும் மிஸ்ஸுக்கு ஒரே சண்டை. அதுக்கப்புறம் 6வது படிக்கிற பசங்க கூப்பிட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க. பசங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குது, மிஸ் திட்டுவாங்கன்ட்டு நான் திட்டி இப்ப இவனை இழுத்துட்டு வந்தேன். பாம் இருக்கிறதா சொல்லிட்டு ஸ்கூல்ல இது வந்திருக்கு, மெயில் வந்திருக்கதா சொன்னாங்க. நான் லஞ்ச் கொடுக்க தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லா போலீஸ் எல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கனால அப்புறம் விசாரிச்சு பார்த்தனா இந்த மாதிரி பாம் த்ரெட் இருக்கிறதா சொல்லி ஒரு பசங்களை அந்த கிளாஸ் மட்டும் கூட்டு போக சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ் வந்தா.